ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ட்ராவல். இன்னைக்கு ட்ராவல் என்னமா உங்களுக்கு புதுசு பழசு ட்ராவல் போகிற இடமும் சரி, அந்த ஒரு சரௌண்டிங்ஸும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இது. அப்படி என்னவா பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நாங்கள் போக சொல்கிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு கம்பல்சரி ஒரு சில திங்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஊரில் அது வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக வந்திருந்தோன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் வந்து நம்ம இது வந்து சடனாக வந்து டேடி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லனால நமக்கு வந்து அந்த ஒரு சில ஐட்டங்கள் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அதை வந்து நம்ம கம்பல்சரி அது இல்லைன்னா அந்த இடத்துக்கு விட மாட்டாங்க. அது வந்து ஒரு பேசிக் இருக்கணும். அது அந்த மாதிரி இல்லைன்னா ஆகாது. நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. நம்ம என்ன நினைச்சோம், நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் கிடையாது. இது வந்து அந்த இடத்துக்கான ஒரு ட்ரெஸ். இது அந்த இடத்துக்கு இது தேவை. இது இல்லைன்னா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நாங்க இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டோம்னா நீங்க ஒரு கெஸ்ட்க்கு வந்துருவீங்க. ஸோ நம்ம வந்து அது வந்து நம்ம போக சொல்றோம். ஸோ இப்போ அது தேவை. நம்ம வந்து 1 day ட்ரிப் தான் போறோம். ஸோ 1 night மட்டும் தான் அங்கே ஸ்டே பண்ண போறோம். ஒரு மாதிரி வந்து திகிலா இருக்கு எங்களுக்கு. அது எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கே தெரியல. ஒழுங்கா வந்து நம்ம மைண்ட் மேப் போட முடியல. அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம், அங்க என்ன இருக்கும் என்ன இருக்காது, இது பத்தி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்க என்ன நினைச்சோம், வந்து சென்னைக்கு ஒரு 2 days இருந்துட்டு ஒரு 3 days 2 days அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு பிளான் போடுவாங்கன்னு தெரியல. சரி, போட்ட பிளான் வந்து இப்போ வந்து மாமா வந்து 1 hourல கிளம்பணும் அப்படின்னாரு. அவரே சொன்னாரு, அத்தை தான் சொன்னாங்க, இல்ல இந்த இதெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா முடியாது. சரி, அலோவ் இல்லங்க. அங்க இது கூட லக்கேஜ் கூட அலோவ் இல்ல. லக்கேஜ் கடையில பேக் பேக்ஸ் தான் எடுத்துட்டு போனோம். சூட்கேஸ்லாம் எடுக்க கூடாது, வெறும் பேக் பேக் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னாங்க. சரி, எனிவேஸ் 1 day ட்ரிப் தானே. நம்ம அங்க டவர் இருக்குமா இருக்காதான்னு கூட எங்களுக்கு தெரியல. டவர் இல்ல, சான்ஸே இல்ல, இருக்காது இல்ல. அப்புறம் ஓகே, என்னன்னு தெரியல. நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் எப்படி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுவோம், நம்ம சொல்லிட்டு போயிடணும். அங்க என்டர் ஆகிறதுக்குள்ள நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட தானே இருப்பாங்க. எங்க பேரண்ட்ஸ் எங்க கூட இருப்பாங்க. மம்மி டாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும், இல்லைன்னா பயந்துருவாங்கல்ல. அதுக்கு சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து ஊருக்குலாம் வந்துட்டோம்னா கம்பல்சரி நான் வந்து 2 வாட்டி அட்லீஸ்ட் மம்மி கிட்ட பேசிடுவேன். ஸோ அது வரல அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி பயந்துருவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் சொல்லிடணும். நம்ம முடிச்சுட்டு வர வழியில மம்மிக்கு பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம இப்போ என்ன ஷாப்பிங்னு தப்பா இருக்காதீங்க. அதான் நாங்க சொன்னேன் இல்லையா, பேசிக் நீட்ஸ் வந்து வாங்க போறோம் நாங்க. ஓகே, அந்த பேசிக் நீட்ஸ் வந்து எங்க கிட்ட இல்ல. அது இல்லைன்னா அங்க போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு திங்ஸ் இதெல்லாம். அதுதான் நம்ம இன்னைக்கு போய் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளாக்கு அது எவ்வளோ பாருங்க. எவ்வளோ 16 இது 5000 3000 சொன்னீங்களே. இது 3000 ஷோல்டர் டைட் சொன்னாங்க. ஒயிட் இதுவாயிடும், இல்லைன்னா கிரே போயிடுங்க. செலக்ஷன் பண்ணுகிறாரு இவரு. என்ன வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கிரே போறீங்கன்னா கிரே போயிடுங்க. நமக்கு ஷூ ஷாப்பிங்க்கு நம்ம வரல. எவ்வளோ இப்போ எடுத்துக்கோங்க, போங்க. சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க, போங்க. அதெல்லாம் இல்லை, கொடுக்குவாங்க டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அபவ் 999,000. அதே மாதிரி எங்க சேம் இருக்குது, அது ஊர்லயே இருக்குது. சும்மா அதே மாதிரி நான் வர மாதிரி நான் ஆட்டோ பிடிச்சி ரூம் போயிடவா? 12 மணி ஆக போகுதுப்பா. நான் போய் டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். போயிடலாச்சு. அந்த சைஸ் இருந்துச்சுன்னா அது அந்த ப்ளூவை எடுத்துட்டு வராங்க. பூமா அது ரொம்ப லூஸாக இருக்குது சார். அது முன்னாடி போகுது கால் அப்படியே. ஐயோ சார், இல்லைப்பா, அந்த கிரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த ப்ளூ கூட எடுத்துக்கோங்க.
ஐயோ காலேஜ் செலெக்ஷன் பண்ணினுக்காரு வயிறு கலக்குது எனக்கு. எடுத்துன்னு வரல, இப்போ வேணுன்றாங்க. ஊருக்கு போனோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷூஸ் தான் இருக்கணும். அதை ட்ரக் எங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க டைட்டில் பார்த்து உங்களுக்கு நாங்கள் போகிற இடம் வந்து தடா ரெசார்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் போடணுமா, கேம்பிங் மாதிரி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேக் பத்தாது, பேக் ஆகாது, லக்கேஜ் இல்லைன்னா அது ரிக்வெஸ்ட் பண்ணி சூட்கேஸ் எடுத்துட்டு சூட்கேஸ் ஓகே அப்படின்னாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நார்மல் டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் ஆகாதுங்களா வச்சா இந்த மாதிரி என்னது ட்ரை ஃபிட்டு அந்த மாதிரி தான் இருக்குங்களா. லாஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கே டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு. நான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் நான் க்ராக்ஸ், எனக்கு கம்ஃபர்டபுளாக க்ராக்ஸ் தான். எங்கே போனாலும் க்ராக்ஸு. ரேராக தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கும் எனக்குன்னா ரொம்ப லைக் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கோ அந்த மாதிரி என்ன வெளியே போகிற மாதிரி தான் நான் ஷூஸே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லா இடத்துல வந்து டப்புன்னு உள்ளே வந்து என்ன எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு வந்து எல்லா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து 11 o'clock கிளம்புனாரு. எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ ஃபோன் பண்ணால் இந்த ஒரு 10 நிமிஷம் பயிர் கழுகுதாங்க, அம்மாக்கு போயிட்டு வந்துடுறேன்றாரு. இதுக்காக இவ்வளோ டென்ஷன். நம்ம வந்து டென்ஷனா ஓடணும், சரியான டென்ஷன் ஓடணும். ஏன்னா எங்ககிட்ட ஷூ இல்லை, அந்த அந்த நீங்க ட்ரை ஃபிட் டிஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லை, அது கம்பல்சரி வேணுமா. அது கேப் வேணுமா? கேப் பரவாயில்ல, நான் வெயிலே நினைக்கிறேன். விடுவா ஒமிட் பண்ண பரவாயில்ல, நாங்கள் தீஞ்சு போய் கூட. நானு சரியான காமெடி என்ன தெரியுமா, அடிடாஸ் ஷோரூம்ல ஓகே கேப் எடுக்கலான்ட்டு கேப் எடுத்தேன். எதுக்கோ திருப்பி பார்த்தா 3000 ரூபாய் ஒரு கேப்பு. ஐயோ நான் வெயிலே காஞ்சிட்டு மாட்டிட்டு வந்து. இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். வந்து 5 நிமிஷத்துல எல்லாம் பேக் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட இதுவே வந்து இவ்வளோதான், 1 2 அண்ட் திஸ் இஸ் ஷூ பேக்ஸ், ஸ்லிப்பர் பேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்லிப்பர் வாஷ்ரூம்க்கு என்ன போனா நம்மளுக்கு தேவைப்படுது. போங்க ஏசி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியா ஏறிட்டோம். ஹலோ கிளம்பியாச்சு எல்லாரும். பதிவு பண்ணிக்கிறேன். அரியர் வச்சா ஒரு 2 சேனல் 4 பேர் தான் காரணம். நான் ஏன் காரணம்? அரியரா? அது எப்படிடா மேட்ச் பண்றது அப்படின்னு யோசிச்சிருந்தா ரோபோட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல வச்சா இவன் தான் காரணம். ஏன் மண்டே எக்ஸாம் ரோபோட்டிக்ஸ் நாளைக்கு வந்துரும் மௌலி, நாளைக்கு உட்கார்ந்து படி மௌலி. நாளைக்கு என்ன நீ கழட்ட போற? இல்ல இதுல ஃபன். இரு ஒரு நிமிஷம், இதுல ஃபன். உங்கள கேட்டா தூக்கம் வரலையா? நைட் தெரியாம பிரியாணி சாப்பிட்டு அந்த ரெட் புல் குடிச்சு உட்கார்ந்தேன். தூக்கமே வரல. அந்த ரெட் புல் குடிச்சு எனர்ஜெட்டிக்கா இருக்குது நைட் ஃபுல்லா. இல்ல ரெண்டாவது வருஷ கணக்கா படிக்கலையா, நாளைக்கு ஒரு நாள் இவர் பயிற்சி 5 யூனிட் படிச்சிருவியா அப்படின்னு கேக்குறானே. நீ என்ன கழட்டு போற? பரவாயில்ல, நீ ஃபெயில் ஆனா திருப்பி அடி வாங்க, அதுதான் வேற ஒண்ணு இல்ல. நான் பெங்களூர் வந்து ஒன்னு அடிப்பேன். என்னைய அடிக்கிற? அங்க ஒண்ணு அடிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. நீ ஒரு வருஷம் படிக்காம இது பண்ணிட்டு நீ இப்போ எத்தனை மாசமா இருந்தாலும் சரி 5 யூனிட் 6 மாசம் நீ படிக்கல, ஒத்துக்கப்படாதாமா. எக்ஸாம்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து ட்ரிப் படிக்கலாமா? அப்ப இறக்கி விட்டுரு டாடி, இப்படியே போயிட்டோம். தம்பி அதான் சொன்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. தம்பி வரல, ஒரு ட்ரிப் கேன்சல். நான் ஏன்டா ட்ரிப் கேன்சல் பண்ணனும்? மோ எக்ஸாம்ல நீ படிடா, நான் ஏன்டா ட்ரிப் கேன்சல் பண்ணனும்? இங்க தான் பா டென்ட் ஸ்டே. இங்கயா? ஆமா. ஏய் மோனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. மோனா ஃப்ரெண்ட்ஸ் போட்ல எல்லாம் கூட்டி போக மாட்டானுங்க. போட்ல போறது வந்து போட்ல போய் தான் இறங்குறோம். ஐலாண்ட்ல ஸ்டேன்ற ஐலாண்ட் ஸ்டே எல்லாம் கிடையாது. ஐலாண்ட் ஸ்டே தான் இது. தா ஃபார்ச்சூன் லேக். இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு லேக் ஸ்டேன்னு நினைக்கிறேன். லேக் ஸ்டே நம்ம இதுல இருந்தோமே உடுப்பில. இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ். ஷிப்ல போகணும்னு சொல்லி சொன்னேன் நான். எங்க அப்பா குட்ட சீன் எல்லாம் ஷிப் க்ரூஸ் காட்டல்ல க்ரூஸ். நீ ஒரு நாள் நைட்ல க்ரூஸ்ல போறோமோ நம்ம அப்படி. நானே போய் சுத்தி பாக்குறேன், அவங்கலாம் போறாங்க. அது போட் எக்கரா ஷிப் ஓடு. அது ஒரு இது பாரு ஷிப். எது? அது போட் அந்த லாஸ்ட்ல ப்ளூ கலர். அது கூட போட் தான், ஷிப் இல்ல. அது அதுவும் போட் தான். அது பரிசலா இருக்கும். விண்ட் கால்குலேஷன் பண்ணி அது சேலிங் போட். அது சேலிங் போட். அது பாத்தீங்கன்னா பிரைவேட் யாட்ல போறோம். யாட்ஸ் ஸ்மால் யாட். இது லோ பட்ஜெட். இவரு பவுலி வந்து எப்பயுமே வந்து ஒரு படி மேலதான். இந்தியன் யாட்ஸ். இது வந்து மீன் பிடிக்கிற படகாவே இருந்தாலும் அதை யாட்ஸ்ன்னு தாம. ஃபாரினர் பார்த்தா நமக்கு அவங்க ஃபாரினர், நம்ம அவங்க ஃபாரினர் தானே. நம்ம நாட்டுல போறது லோ பட்ஜெட் யாட். எங்க ஊர்ல லோ பட்ஜெட் எதிர போறாங்க இல்ல இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டோ ஷூட் ஆயின்னு இருக்கீங்க பாருங்க. போட்டோ ஷூட் ஆயின்னு இருக்கு.
இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து போட்ல போனோம் வருவாங்க. லோ பட்ஜெட் ரோஸ், லோ பட்ஜெட் ஜாக்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த லேக்கில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து நிற்குது, வெயிட்டிங்கில் இருக்கிறோம்லாம். ஸோ அந்த போட்டில் வந்து எப்படி கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. லக்கேஜ் எல்லாம் அவ்வளோ லக்கேஜ் இருக்குது. லக்கேஜ் எல்லாம் போட்டுன்னு ஃபில் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்களா என்னன்னு தெரில, பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பேர் போகிறாங்க வராங்க. ஆல்ரெடி சிக்னல் இல்லை இங்கேருந்து போய் எப்படி போக போகிறோன்னு தெரில. அப்படி பார்த்து இல்லை. ஏய் சி அப்படி நான் நிற்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீன் சொல்லுங்க, எங்கே இருக்கணும்? காட்டப்பா, பாகுபலி. ஏய் கட்டப்பா நானு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வந்து நம்ம கேட்கல. இப்பதான் போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவன் எங்க போறாரு? உள்ள வழியே இல்லையே, ஆட்டோலாம் போகுது. நண்பர்களே, இந்த போட்ல தான் போக போறோம். ஒரு போட்ல 15 பேர் தானா? இதுல ஏறினா தான் வந்து ஜாலியா போயிட்டோம். அதுல ஏறினா கஷ்டம். இது பட்டக்ஸ் வலிக்கும். இதுல ஆகாது. இதுல கூட அப்படிதான் இருக்குது. பயங்கரமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போட்டே ஆடுது. மௌலி ஊந்துடாத உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது. இது ஒரு வேற லெவல் அட்வென்ச்சரா இருக்க போகுது. ஆனா மழை பெஞ்சு போட்டுக்கிட்டு இதாகாது. ஏன்னா மழை எல்லாம் பெஞ்சா போட்டு போடு. செம்ம போக ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துருச்சு. நடுக்கடையில் மழை வருது. மழை பெய்யுது. இது ஒரு வேற லெவல் அன்எக்ஸ்பெக்டட். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடல்ல போயிட்டு இருக்கும் போது மழை வேற பெய்யுதோ. அங்க பாருங்களேன், அங்க பாரு அம்மாவை கண்ண முதல்ல தெரியல. ரெடியா வந்துக்கிறாங்க பாருங்க பின்னாடி. பாரு சூப்பர்மேன் மாதிரி போட்டு வராங்க பாரு. இப்படி போட்டு மாமா இருக்கு மாமா இருக்கு மாமா. கண்ணு வண்டி தான் தெரியணும். பேபி மாமா வாட்டர் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் ஜோர் ஆயிடுச்சு மழை. ஐபோன் 50 போனோம். 100 வாட்டர் டெஸ்ட் எத்தனை வாட்டி விட்டுருக்காங்க. ஆமா ஆமா, அந்த போன் நிறைய டைம் எவ்வளோ வாட்டி காலையில் ஊற்றி விட்டுருக்காங்க. இன்னும் ஜோர் ஆயிடுச்சு மழை. உடம்பு சரியில்லாததெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 வாரத்துல நான் இல்லைன்னா போனா நாட்டு வெள்ளுன்னு ஒரு வீடியோ வரும். கேட்கக்கூடாது. இதுக்கிட்ட வரும். ஜோர் ஆயிடுச்சு எக்ஸாம் டைம். ஆனா ஜாலியா இருக்குது. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நம்ம நான் பாருங்களேன், ஃபுல்லாக விட்டு எல்லாம் நனைஞ்சு காஞ்சி போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உடம்பு சரியாக போவோம், கேரண்டி 100%. நானே சொல்கிறேன். வந்துட்டேன். இந்த தீவுக்கு மட்டும் இதுதான் ஐலாண்ட். அதுதான் ஐலாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சென்டோம். இதுதான் தீவு. பார்த்து வாமண்ணா. கரெக்டா 5 மணிப்பா. லோ பட்ஜெட் சரோஜா தேவி போறாங்க பாருங்க. ஏய் வாப்பா வாப்பா.
போட்டு போல அது ஆடுது அவள் தான். இங்கே போய் பல்லாகுது பாரு. ஓ இட்ஸ் மார்வெலஸ். கைஸ் கழட்டி வச்சுக்கலாம் கைஸ். இது வாடா போட்டே போங்க கைஸ். ஃபுல்லாக பயங்கரமாக நினச்சிட்டோம். பேசிக்கலி இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, ஒன்லி டீ அண்ட் என்ன கொடுப்பாங்க, சமோசா கொடுப்பாங்களாம். சமோசா டீ குடிக்கிறதுக்கு என் லைஃப்பில் நான் வந்து பைக்கில் போய்க்கிறேன், காரில் போய்க்கிறேன். வச்சுடு ஏன் போனா என் லைஃப்பில் டீ குடிக்கிறதுக்கு பைக்கில் போய்க்கிறேன் 100 கிலோமீட்டரு, காரில் கூட போய்க்கிறேன் 500 கிலோமீட்டர் டீ குடிக்கிறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் போட்டில் தீவில் வந்து டீ குடிக்க வந்துக்கிறது ஃபஸ்ட் டைம் லைஃப்ல. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஷூவை கழட்டிட்டு கையில் வச்சுன்னு மண்ணு மேலே நடக்கலாம் போல், அதுதான் நல்லதாக இருக்கும். அது காஞ்சிடும். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கேங் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இப்போ வந்து லேண்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து அங்கேருந்து தண்ணி எடுத்து அது ஃபில்டர் பண்ணுறாங்க, குடிக்கிற தண்ணி. அது அந்த ஹோல்ஸில் இருக்கிறது. அது நிறைய பாட்டில் பீசஸ் இருக்குது சொன்னாங்க. பார்த்து காது வைமோனா. டோன்ட் ஸ்டாம்ப் ஆன் இட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். இதுதான் சீகல். இந்த மோனான்னு ஒரு ரொமாண்டிக்கா வைக்கலாம் கால போஸ்ட். ஏய் அந்த இந்த ஒரு காட்டன் வர வந்துறமா மோனான்ட்டுன்னு டிஸ்னில. மோகனா மோகனா மோனா தெரிது. ஐயோ பறந்து போச்சே. அந்த மாதிரி இரு வைக்கிறேன் நானு. ஸோ அது இப்படிதான் வச்சுனுக்கோ காதுல பூ. இந்த மோனா நானும் தம்பியை காது இந்த காது ஒரு பூ. ஓகே புருஷா ரைட்டு காதில், தம்பி லெஃப்ட் காதில் பூ வச்சிட்டோம். ஸோ இது செம்மையாகுதுப்பா. சீரியஸா தெரியல இது அந்த பக்கம் தெரியல, இந்த பக்கம் நல்லா தருது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டவுட்டுக்கு இது ரொம்ப நேரமாக. எங்கள் போட்டில் வந்து ஒருத்தர் வந்தார். ஓகே வந்துக்கிறாரு போனார். ஓகேங்களா. அவர் வந்து அங்கேருந்து நான் பார்த்துனுக்கிறேன். நம்ம அங்கேருந்து வந்தா இல்லைங்களா அந்த தீவுலேருந்து. அவரை பார்த்துனுக்கிறேன். அவர் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் மாதிரியே இருக்கிறாரு அவரு. அது அவர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. நான் வந்து எல்லாருக்கிட்டே காமிச்சேன், இது பண்ணேன். அவர் தானான்னு தெரியல. பாப்போம், இது அவராக இருந்தால் நான் பேசி பார்க்குறேன் அது ஜிப்ரான் சாரா இல்லையான்ட்டுன்னு. ஆனால் எனக்கு டவுட்டு, எனக்கு வந்து 80-90% எனக்கு அவர் தானே எனக்கு தோணுது. சரி பார்க்கலாம் அவரான்ட்டு. லைட்டா கடிக்கும். எங்க பாரு பூ மடிக்குது. தேங்காய் பூ மாதிரி இது டெலிஃபிஷா. ஓ நுங்கு மாதிரி தெரியுது எனக்கு. அதான் பாவம் ஸ்குவிட் சாப்பிடுற அது பாவம் இல்லையா? சாப்பிடுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் வந்தோம். இப்போ டீ குடிக்கிறோம் நம்ம. சார் நான் சொன்ன மாதிரி அது ஜிப்ரான் சார் தான். நான் பேசினேன், நல்லா பேசினார். ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பர், செம்ம மியூசிக் டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப ஞாபகம். உத்தம வில்லன் சூப்பராக போட்டிருப்பார் மியூசிக்கு. அவர் பசங்க கூட வந்துக்கிறாரு. ஸோ நம்மளும் அவங்கள ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம். நான் ஃபோட்டோ எடுத்தோம். நான் தான் கண்டுபிடிச்சேன். கேளுங்க, நான் யாரை ரெக்கக்னைஸ் பண்ணல, நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். அது அவர் தான். அது இருக்கிறாராங்க. அவர் பாட்டுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு மனுஷன். ரொம்ப சிம்பிளாக அவர் பாட்டுன்னு. அது பாரு அந்த பக்கம் ஒரு மனுஷன் ரொம்ப ஒன்றும் சூப்பர் சிம்பிளாக இருக்கிறாரு. அது யாருன்னா நம்ம மாமா. அவர் அந்த பக்கம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டீ ஊற்றி ஊற்றுனுங்கிறாங்க. எல்லாருக்கும் டீ ஊற்றி ஊற்றுனுங்கிறாங்க. எப்படி இருக்குது? இஞ்சி டீயா? நல்லா இருக்கு இந்த மலைக்கு. ஆமா இஞ்சி டீ குடி பரவாயில்ல. மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 போட்டு வந்துச்சு. ஒரு போட்டு கிளம்பிச்சு நம்மளுக்கு. அதில் தான் இவர் போகிறாரு ஜிப்ரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாட்டு வந்திருந்தோம். நம்ம ஆப்போசிட்டில் வந்த போட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட டென்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி அங்கே பார்த்துருப்பீங்க, மாமா அவங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது அவங்களோட டென்ட்டு. ஃபஸ்ட்டு டென்ட் அவங்களுக்கு தான். இது எங்களோட செகண்ட் டென்ட்டு. அப்படின்னா இப்போதைக்கு எங்களோட வீடு இதுதான். இந்த வீடு ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. ஜோக்ஸ் அபார்ட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டென்ட்டு தான். சூப்பரு. இன்னும் அந்த பக்கம் வந்து வேறு டென்ட், சின்ன டென்ட் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் படுக்கிற மாதிரி. ஆனால் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாதனால இந்த டென்ட் ஹவுஸ் இந்த பெரிய ஒரு 3 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி. பாருங்கள் அங்கே தருதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் தருதுங்களா? அது வந்து 2 பேரும் மேக்ஸ் டு மேக்ஸ் 2 பேர் தான். அதில் ஒன்றே இல்லை. ஒரு ஃபேனு, ஒரு பெட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.